ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்கு தத்தமான வசனம் உபாகமம் 28:7. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்மளுக்கு கர்த்தருடைய ஓய்வு நாள். இதில் நாம் கர்த்தரை முன்னிட்டு ஆராதித்து சந்தோஷமாக நம்ம மகிழ்வோம். அதுலேயும் விசேஷமாக இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்க தான் செய்வாங்க. இந்த பூமியில் நம்ம வாழும் வரைக்கும் கூட எங்கே போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு சத்துரு இருக்கத்தான் செய்வான். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன ஒரு பலத்த அரணும் கோட்டையுமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட விவரிக்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு பெரிய சான்றாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வழியில் தான் நம்மளுக்கு சத்துரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான். ஆனால் அவனை நாம் கர்த்தருடைய உதவியோடு துரத்தும் போது ஒரு வழியாக இல்லை, 7 வழியாக நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக ஓடி போவானாம். இதை நாம் கண்கூட பார்க்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகாலமே கர்த்தரை நாம் தேடி நாடி அவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து எல்லா சத்துருக்களையும் காலமே நாம் நம்ம குடும்ப பிள்ளைகளையோ நம்மளையோ தொடாதபடிக்கு இந்த சத்துருக்களை விளைக்கிறணும். ஆனாலும் பகற்காலங்கள் முழுவதுமாக பிள்ளைகள் பள்ளிக்கும் இன்னும் தன்னுடைய வேலைக்காக நாமளும் கடந்து செல்வோம். இது எல்லாம் முடிஞ்சு நாம் இரவு நேரத்தில் வரும்போதும் நாம் எல்லாரும் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது அதுவும் சத்துருவுக்கு நாம் ஒரு எதிரி அப்படிங்கிறத திரும்ப நாம் நிரூபிக்கிறோம். ஏன்னா அவன் ஒரு வழியாக மட்டும்தான் அவனுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வர முடியும். நம்மளுடைய கர்த்தர் அவனை 7 வழியாக துரத்தி விடுறதுக்கு நம்மளுடைய முழங்கால் யுத்தம் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்மளுக்கு முன்னாடி எந்த சத்துருக்களும் போராட்டங்களை கொண்டுட்டு வர முடியாது. அப்படி கொண்டுட்டு வந்தாலும் அது ஒரு வழியாக தானே வருது. நம்மளுடைய கர்த்தர் 7 வழியாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை காண்பிப்பார். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது அது கண்கூடா நம்மளுக்கு தெரியும்படி எல்லா சத்துருக்களும் ஓட ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.